Hello and welcome to the series of All About English. Good morning, everyone. Today we are going to see all about time. Some of the words which are coming together with time and how it does give meaning. Ready? Yeah. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது டைம். இந்த டைம் என்கின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதை மற்ற வார்த்தைகளுடன் சேர்த்து பயன்படுத்துகிற பொழுது அதனுடைய பொருள் எவ்வாறு மாறுபடுகிறது அல்லது என்ன பொருளை தருகிறது என்பதை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். The first word is the adjective phrase good time. Good time. Meaning having the pursuit of pleasure as one's chief aim. Good time. Meaning having the pursuit of pleasure as one's chief aim. தமிழிலே வாழ்வில் இன்பம் காணுவதையே முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பது. இன்பம் காணுவதையே முதன்மையாக கருதுவது, இன்பமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது அல்லது அவ்வாறாகவே இருப்பது. மகிழ்ச்சி அல்லது இன்பம் பெரும்பாலும் பிளஷர் என்று வருவதனால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். புலன் சார்ந்தவைகள், புலன் சார்ந்த இன்பம் என்று கூட சொல்லலாம். Let us see the example how it is getting used. A good time girl, a good time kid என்று சொன்னால் இன்பம் அனுபவிப்பதற்காகவே, மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே இருக்கக்கூடிய குழந்தை. A good time girl, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பெண், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்கக்கூடிய பெண். A good time kid, எப்பொழுதும் மகிழ்வாக இருப்பதற்காக பிறந்த குழந்தை. அதை தமிழிலே சொல்கின்ற பொழுது ராஜா வீட்டு கன்றுக்குட்டி, அவருக்கு என்ன கவலை, அவர் ராஜா வீட்டு கன்றுக்குட்டி என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த பதத்திற்கு இது நிகரனாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். If I say a good time kid, it means in Tamil ராஜா வீட்டு கன்றுக்குட்டி, இன்பமாக இருப்பதற்காக பிறந்தவர், மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே பிறப்படுத்தவர். அந்த வகையிலே a good time kid. Next phrase, சொற்றொடர் turn back the hands of time. Turn back the hands of time or turn back the clock. Turn back the hands of time or turn back the clock means to travel backwards in time into the past. To travel backwards in time into the past, to recreate or imagine things as they were in the past. கடந்த காலத்தை குறித்து தற்பொழுது அதை ஞாபகப்படுத்தி பார்த்தல், அந்த கற்பனையிலே இப்பொழுது இருத்தல், அல்லது கடந்த காலத்தை நோக்கி பின்னோக்கி செல்ல வேண்டும் என்று உந்துதலோடு இருத்தல். To travel backwards in time into the past or to recreate, imagine things as they were in the past. Example, I wish I could turn my clock back or turn back the hands of time to when I was a kid and I didn't have any responsibility. I repeat, I wish I could turn back my clock. I wish I could turn back my clock back, or I wish I could turn back the hands of time to when I was a kid and I didn't have any responsibility. நான் குழந்தையாக இருந்த பொழுது எப்படி கவலை இல்லாமல் எந்த பொறுப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தேனோ அந்த காலத்திற்கு நான்
இந்த நேரத்தை எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுவது போல். நான் கடந்த காலத்திற்கு, என்னுடைய குழந்தை காலத்திற்கு, என்னுடைய யௌவன காலத்திற்கு, என்னுடைய இளம் வயது காலத்திற்கு, அங்கதான் நான் ரொம்ப பொறுப்புகள் எதுவும் இல்லாமல் கவலையற்று நான் இருந்தேன். அந்த காலத்திற்கு நான் போக முடியுமானால் நான் போக விரும்புகிறேன். இந்த காலத்தை, இப்பொழுது தற்போது உள்ள காலத்தை அங்கு நான் எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். நான் என்னுடைய இளமை காலத்திற்கு போக விரும்புகிறேன், என்னுடைய குழந்தை பருவத்திற்கு நான் போக விரும்புகிறேன் என்ற பொருளிலே இதை கையாளுவார்கள். I wish I could turn my clock back, or I wish I could turn back the hands of time to when I was a kid and I didn't have any responsibility. With that, we conclude today. Thank you for listening. Bye-bye.